அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்எஸ் நியூஸ் சேனல் உங்கள் ஆர்ஜே கார்த்திக். இப்போ நம்ம கூட இருக்கிறது வேர்ல்டு யூனியன் சிலம்பம் ஃபெடரேஷன்லேருந்து மிஸ்டர் ராஜபுத்திரன். அவர் என்ன பொசிஷன் இருக்காங்கன்னா, அவங்க சிலம்பத்தோட சீஃப் டெக்னிக்கல் கோச்சாக இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு ஆல்ரெடி 48 மரத்தில் ஒரு வேப்ப மரத்தை பற்றி அது என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ புங்க மரத்தோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத அப்புறம் சொல்லி கொடுப்பாங்க. அது என்ன மாஸ்டர்? புங்க மரத்தால் எப்படி அந்த சிலம்பம் கம்பு எடுக்கிறாங்க, அது மூலமாக என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது? இந்த புங்க மரத்தை ஒரு வீட்டு வாசல்ல வளர்க்குறதே ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லார் வீட்லயுமே புங்க மரம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய அடர்த்தியான தாவரம். அது மட்டும் இல்லாம தூசிகளை உள்ள வரவே விடாது. தூசிகள் அதாவது டஸ்ட்டை உள்ள அளவே பண்ணாது. அதனாலதான் ஒரு வீட்டு வாசல்ல புங்கை மரம் வளர்க்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த இலையில முடிச்சுகள் அதிகமா இருக்கும். இதுதான் நைட்ரஜன் முடிச்சுகள்னு சொல்லுவாங்க. இதுதான் நைட்ரஜன் முடிச்சுங்களா? ஆமா. இந்த இலைகள்ல அதிகமான முடிச்சுகள், சின்ன சின்ன முடிச்சுகள் மேலோட்டமா அதிகமா இருக்கும். இந்த முடிச்சுகள் தான் என்ன பண்ணுவோம்னா நைட்ரஜன் முடிச்சுகள்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இது அதேதான் அந்த இலையில இருக்க அந்த முடிச்சுகள் தான் நைட்ரஜன் முடிச்சுகள். இந்த முடிச்சுகள் எதனால யூஸ் ஆகும்னா, இந்த மரமானது ஒரு இலையுதிர் தாவரமும் கூட. இலையுதிர் தாவரம். ஆமா. அதிகமான இலைகளை கீழே உதிர்க்கும். இந்த கீழே உதிரக்கூடிய இலைகள் அந்த மண்ணை திருப்பி நைட்ரஜன் சத்தோட வளர்ப்படுத்தும். திருப்பி உளுந்த இலையில நைட்ரஜன் சத்தோட அந்த மண்ணை வளப்படுத்தும். அதனாலதான் இந்த புங்கை மரத்தை நம்ம வீட்டு வாசல்லையும் நம்மளோட தோட்டங்கள்லையும் நடவு செஞ்சு அந்த புங்கை மர இலைகளை மக்கு வச்சு நம்ம மண்ணை வளப்படுத்திருக்காங்க. ஒரு ஃபில்ட்ரேஷன் மாதிரி. ஆமா. இந்த புங்கை மரத்தோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த புங்கை மர பட்டைகள், ஆலப்பட்டை, அது போக அத்தி மரத்தோட இலைகள். அத்தி மரத்தை நம்ம அத்திமரம் பழம் சொல்லுவாங்க. அத்தி பழம். அந்த அத்தி மரத்தோட இலைகள் இது மூணையும் சமபங்கு இடிச்சு சாறு எடுத்து புங்கை எண்ணெய் கூடயே சேர்த்து கலந்து நம்ம உடல்ல தீராத காயங்கள், தீப்புண்கள் இருக்க இடத்துல போட்டோம்னா கூடிய சீக்கிரம் இந்த காயங்கள் ஆறிடும். அதுவும் இல்லாம இந்த புங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான மழை பொழிவுக்கு பயன்படக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ புங்க மரம் அதிகம் வளர்ந்தாலே மலையில் அதிகமாக வர கிடைக்கும் போது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் புங்க மரத்தால் கிடைக்கிற பெனிஃபிட் சொல்லிட்டீங்க மாஸ்டர். இப்போ புங்க மரத்தால் எப்படி நீங்கள் அந்த சிலம்பம் கம்பு மேனுஃபேக்சர் பண்ண, அதாவது தயாரிக்கிறீங்க, எந்த ஒரு மரத்தில் எந்த ஒரு பாகம் எக்ஸ்பெக்டாக சிலம்பம் கம்புக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த புங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் இதோட அடித்தண்டுலேருந்து எடுக்கிற எந்த வகையான இதுல வைரம் பாய்ஞ்ச கட்டைன்னு நடு சென்டர்ல இருந்து எடுக்கணும்னு தேவையில்லை. இந்த புங்கை மரத்தோட அடித்தண்டுல இருந்து கிடைக்கக்கூடிய எந்த வகையான கட்டையா இருந்தாலும் சரி, அந்த கட்டையை சிலம்ப விளையாட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. சிலம்ப விளையாட்டுல எதனால இந்த 48 வகையான கம்புகளையும் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்தந்த காலநிலை, சூழ்நிலை, அவங்களோட ஏரியால அவங்களுக்கு கிடைத்த கம்புகள் அதை எந்த முறையில பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் அவங்க கிளாசிஃபை. அதாவது 48 வகையில் மரத்துல எதனால சிலம்பத்தை கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு ஏரியால இந்த மரம் கிடைக்கும், இந்த மரம் இருக்கு, இந்த சோர்ஸ்ல இந்த மரம் இருக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு எது சுலபமா சிலம்பம் கம்பு யூஸ் பண்றதுக்கு கிடைக்குதோ அதை வச்சு அவங்க 48 பரவலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 48 வகையான மரங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 48 மரங்களையும் நம்ம சிலம்பத்துக்காக பயன்படுத்துறதுக்கு வெட்டுறோம்னா அதிகமான மருத்துவ குணங்கள் அந்த மரங்கள்ல இருக்கு. அதாவது சிலம்பத்துக்கு யூஸ் பண்ற எல்லா கம்புமே மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கிறனால தான் நீங்க அதை சிலம்பத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம். இந்த புங்க மரத்தோட எண்ணெய், புங்க மரத்துல மூலமா வர்ற சிலம்ப கம்பு அதை யூஸ் பண்ணும்போது அது என்ன உடம்புக்கு பெனிஃபிட்? இந்த சிலம்ப கம்புல ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா, இந்த கம்பை அனல்ல வாட்டிட்டு திருப்பி எடுத்து நெருப்புல வாட்டணும். அனல்ல வாட்டிட்டு முதல்ல அனல்ல வாட்டி அடுத்து எடுத்து நெருப்புல வாட்டணும். இந்த நெருப்புல வாட்டுற நிலையில இந்த கம்புல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த புகையானது நம்மளோட சுவாச பாதையை கிளீன் பண்ணும். சுவாச குழாயில உள்ள டஸ்ட் இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணும். அதுதான் இந்த புங்கை மரத்தோட மிகப்பெரிய மரத்தோட வேலை. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியே இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்க தூசியை கிளீன் பண்றது. அதுல இருந்து நம்ம அதை வாட்டி வரும்போது அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய மூச்சு குழாயில உள்ள அடைப்பு அதுல உள்ள டஸ்ட், அதுல உள்ள பாக்டீரியாஸுமே கிளீன் பண்ணக்கூடிய மருத்துவ குணம் புங்க மரத்துல இருக்கு. அதேதான். இதனால புங்க மரத்துல சிலம்பம். இதுல வேற ஏதாவது இருக்குங்களா? இந்த காய்கள் இப்பயுமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அருணா கயிறுல கட்டி விடுவாங்க. புங்க மரத்தோட காயம் தான் அருணா கயிறுல கட்டி விடுவாங்க. எதனாலனா இந்த காய்கள் அதிகமான ஒரு கிருமி நாசினியா பயன்படக்கூடிய கிருமி நாசினி. ஆமா. ஒரு மனிதனோட உடலை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம்னா இடை
இந்த அரை நான் கட்டுவதே ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான். அரை நான் என்ற உடல், அதுல அரை பகுதியில அரை நான் கயிறு தான். ஸோ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய தொற்றுக்கள்ல இருந்து குழந்தைகளை காப்பாற்றுவதற்காகத்தான் நம்ம புங்கை மரத்தோட காய்கள் அதுல ஒரு துளையிட்டு கட்டும்போது அதுல இருந்து வடியக்கூடிய அந்த எண்ணெய் சாறு வகைகள் அங்க இருக்க கிருமிகளை அழிக்கிறதுக்கு மிகவும் யூஸ் ஆகும். அதுக்காக தான் புங்கை மர காய்களையும் புங்கை மரத்தையும் நம்ம சிலம்பத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம். சரி, ஓகே மாஸ்டர். இப்போ நீங்க புங்கை மரத்தை அட்வான்டேஜ் என்னங்கிறது ஃபுல்லாவே சொல்லிட்டீங்க. இது ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.